அனைவருக்கும் வணக்கம். கல்வியே துணை. இன்னைக்கு நம்ம இந்த டாபிக்ல பார்க்க வேண்டியது நிதிக்குழு, நிதி ஆணையம் அப்படின்னு சொல்லலாம். இங்கிலீஷ்ல ஃபினான்சியல் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நமக்கு இப்ப இருக்கிற யூனிட் 5 அப்படிங்கிற ஜிஎஸ்ல இருக்கிற யூனிட் 5 அப்படிங்கிற சிலபஸ்ல எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறதுல கவர் ஆகுது. யூனிட் 5 டோட்டலாவே எக்கனாமிக்ஸ் அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இது ரெண்டுத்தையும் கவர் பண்ணது தான் இப்ப இருக்கிற நமக்கு ஜிஎஸ்ல மொத்தம் 6 யூனிட்ல 5வது யூனிட். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட், அதிகமான கேள்விகள் இடம்பெறக்கூடிய யூனிட் இதுதான் ஜிஎஸ்ல இருந்து. இந்த யூனிட்ல இந்த நிதிக்குழு, நிதி ஆணையம்னா என்ன? இதை நிறைய பேர் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைப்பாங்க. இதுக்கான ஆர்டிக்கல் 280, இதை குடியரசுத் தலைவர் அமைக்கிறாரு. இது வரைக்கும் இத்தனை நிதிக்குழு இருந்துச்சு. இந்த மாதிரியான தகவல் தான் நம்ம படிச்சிருப்போம். ஆனா இதை கொஞ்சம் கூடுதலாக புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி என்ன, நிதி ஆணையம்னா ஃபர்ஸ்ட் என்ன, இது எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு, இவங்களுடைய ஒர்க்கு என்ன, இது வரைக்கும் எத்தனை நிதிக்குழு அமைக்கப்பட்டு கடைசியா இப்ப யாரு எந்த நிதிக்குழு கரண்ட்ல இருக்கு. இந்த அளவுக்கு தகவல்களை நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது இதனால் வரைக்கும் உங்களுக்கு அந்த நிதி ஆணையம் தொடர்பாக தெரியாத நிறைய தகவல்களை இன்னைக்கு நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இப்படிதான் இனிமேல் நம்ம படிக்கணும். இனி வரக்கூடிய கேள்விகள் கண்டிப்பா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப கண்டென்ட் அனலைசிஸ் பண்ணி தான் அவங்க கொஷின்ஸ் எடுக்க போறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம தயாராகணும். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் இந்த நிதிக்குழு, நிதி ஆணையம் அப்படின்னா என்ன ஒரு பேசிக் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இது நம்ம இந்தியாவுக்கே சேர்த்து மொத்தமா ஒரு நிதிக்குழு ஒன்று அமைக்கப்படுது 5 ஆண்டுக்கு ஒரு முறை. சரியா? இது யாரால் அமைக்கப்படுது அப்படின்னா நமது நாட்டுடைய குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, இந்தியன் பிரசிடென்ட். இவங்க தான் 5 ஆண்டுக்கு ஒரு முறை அரசியலமைப்பு விதி 280 படி 5 ஆண்டுக்கு ஒரு முறை குடியரசுத் தலைவரால் இந்த நிதி ஆணையம் அமைக்கப்படுகிறது. இதுதான் அதோடைய பேசிக். இது எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சு வச்சிருந்திருப்பீங்க இந்த விஷயத்தை. இதை தாண்டி இதில் இருக்கக்கூடிய கூடுதலான தகவல்கள் என்ன இங்க பாருங்க. இதோடைய அறிமுகம் மற்றும் அரசியலமைப்பின் பின்னணி, அதாவது அப்படின்னா என்ன, கான்ஸ்டிடியூஷன்ல நிதிக்குழுவுக்கு என்ன இடத்துல இருக்கு, நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தில் அந்த நிதிக்குழு அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இது எப்போ ஃபர்ஸ்ட் தொடங்கப்பட்டுச்சு? இந்த நிதிக்குழு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தொடங்கப்பட்டது 1951 தான். நமது நாடு சுதந்திரம் அடைந்து அதற்கு பின்பு நமக்கான குடியரசு, நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் புக்கை ரிலீஸ் பண்ண அந்த டேட்டு தான் நம்ம குடியரசு தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம். 1950 ஜனவரி 26. நமக்கான கான்ஸ்டிடியூஷன் புக்கு வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் அதில் கொடுக்கப்பட்ட விதி தான் 280. இந்த 280ங்கிற இந்த ஆர்டிக்கல் தான் என்ன அதிகாரத்தை கொடுக்குது? இந்தியாவில் ஒரு 5 ஆண்டுக்கும் ஒரு முறை குடியரசுத் தலைவரால் ஒரு நிதி ஆணையம் அமைக்கப்படும் அப்படிங்கிற அதிகாரத்தை இந்த 280ங்கிற ஆர்டிக்கல் தான் கொடுக்குது. இந்த அதிகாரத்தின் அடிப்படையில் தான் 1951 ஆண்டு முதல் தற்போது வரை 5 ஆண்டுக்கு ஒரு முறை குடியரசுத் தலைவர் ஒரு நிதி ஆணையத்தை அமைத்து வருகிறார். சரி, இப்படி 1951 இருந்து அமைக்கப்பட்டு இப்ப 2026 மே மாசம் இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க. இப்ப வரைக்கும் எத்தனை நிதி ஆணையம் இது வரைக்கும் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா மொத்தம் 16 நிதி ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப கரண்ட்ல இருக்கிற நிதி ஆணையம் 16வது நிதி ஆணையம். ஓகேவா? அப்ப நீங்க டோட்டல் கவுண்ட்னு கேட்டா இது வரைக்கும் 16 நிதி ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. 1951 முதல் 5 ஆண்டுக்கு ஒரு முறை என்ற அடிப்படையில் அப்படின்னு நீங்க ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். இது அரசியலமைப்பு அமைப்பை சார்ந்தது. இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி கிடையாது. அதாவது அரசியலமைப்பு சாராத ஒரு ஆணையமா இது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. இது ஒரு அரசியலமைப்பு சார்ந்தது. அதனாலதான் 280ங்கிற ஆர்டிக்கல்ல இது சொல்லப்பட்டிருக்கு, அதன்படி தான் அமைக்கப்படுதுங்கிறத நான் உங்கள்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். இதுவே நிதி ஆயோக் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நிதி ஆயோக் என்பது ஒரு அரசியலமைப்புல அதுக்கு இடம் கிடையாது. அது ஒரு அமைப்பு தானே தவிர கான்ஸ்டிடியூஷன்ல அதுக்குன்னு எந்த விதமான ஆர்டிக்கலுமே கிடையாது. அப்ப நிதி ஆயோக் என்பது ஒரு நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அதாவது அரசியலமைப்பு சாராத ஒரு குழு தான் அது. ஆனா நிதி ஆணையம் என்பது ஒரு அரசியலமைப்பு சார்ந்த ஒரு ஆணையம். விதி 280, குடியரசுத் தலைவர் 5 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த நிதி ஆணையத்தை உருவாக்குகிறார். இந்த நிதி ஆணையம் 1951 ஆண்டு முதல் தற்போது வரை 5 ஆண்டுக்கு ஒரு முறை என்ற அடிப்படையில் மொத்தம் 16 நிதிக்குழுக்கள் இதுவரைக்கும் அமைக்கப்பட்டுள்ளது.
இதெல்லாம் பேசிக்காக நம்ம பார்க்க வேண்டிய தகவல். 5 ஆண்டுக்கு ஒரு முறை குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறது. இதோடைய ஒர்க் என்ன? இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் இதை பற்றின ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிட்டீங்க. சார் இந்த நிதி ஆணையம் எதுக்கு சார் இப்போ அமைக்கப்படுறாங்க? எதுக்கு 5 ஆண்டுக்கு ஒரு முறை 1951லேருந்து எதுக்கு தான் இப்போ அமைச்சிக்கிட்டு இருக்காங்க? இவங்களுடைய வேலை என்ன சார் அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியுது. இவங்களுடைய வேலை என்னன்னா, மத்திய அரசு இருக்காங்கல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்கல்ல, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறோம், இது மாநிலத்தில் நடக்கிறது. சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்கல்ல, அவங்க நிறைய டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. இன்கம் டேக்ஸு, இந்த மாதிரி நிறைய டேக்ஸ், கஸ்டம்ஸ் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி நிறைய டேக்ஸ் அவங்க கலெக்ட் பண்ணுவாங்கல்ல. அந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுல குறிப்பிட்ட டேக்ஸில் வந்த வரி இருக்குல்ல, அந்த சில வரிகள்லேருந்து வந்த வருவாய் இருக்குல்ல, அந்த வருவாயை என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? மத்திய அரசு நிறைய வரியை கலெக்ட் பண்ணுறாங்க. நிறைய வரினா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 வரிகள் கலெக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, இன்கம் டேக்ஸு அந்த மாதிரி சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 வரிகள் கலெக்ட் பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு 25 வரிகள் மட்டும் செலக்ட் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த 25 வரிகளிலிருந்து மத்திய அரசுக்கு மொத்தமாக எவ்வளோ வருவாய் வந்திருக்கோ ஒரு வருஷத்தில், அந்த வருவாயை என்ன பண்ணுவாங்க, அதாவது அந்த ஒரு ஆண்டுக்குன்னு கணக்கெடுத்துப்பாங்க. அந்த மத்திய அரசிலிருந்து அவங்களுடைய வரி கலெக்ட் பண்ணி எல்லா வரியிலேருந்தும் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஒரு 50 வரி அவங்களுக்கு இன்கம் கிடைச்சிருக்குன்னா அதுலேருந்து ஒரு 25 வரி குறிப்பிட்டு வச்சிருப்பாங்க. அந்த 25 வரிகள் மூலமாக அவங்களுக்கு கிடைச்ச இன்கம் இருக்குல்ல, அந்த வரியை என்ன பண்ணுவாங்க, அந்த வரியில் கிடைச்ச இன்கம்மை அதை எல்லா மாநிலத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்போ இவங்களோட வேலை, இந்த நிதி ஆணையத்தோட வேலை என்னன்னா, சரி அவங்க ஷேர் பண்ணி கொடுக்கறதுக்கு இவங்க இந்த ஆணையத்துக்கு என்ன சார் சம்பந்தம்? அங்கே தான் விஷயமே இருக்கு. மத்திய அரசு வசூலிக்கும் வருவாயை மாநிலங்களுக்கு இத்தனை பர்சன்டேஜ் ஷேர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு யார் பரிந்துரைப்பான்னா அது இந்த நிதி ஆணையத்துடன் வேலை. அப்போ இவங்களோட ரோல் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுட்டா? ஸோ நிதி ஆணையத்துடைய ரோல் என்ன? மத்திய அரசு வசூலித்த வரியின் வருவாயை எவ்வளவு பர்சன்டேஜ் மாநிலங்களுக்கு அவங்க பகிர்ந்தளிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த பர்சன்டேஜ் ரேஷியோவை இந்த நிதி ஆணையம் தான் பரிந்துரைப்பார்கள். இவங்கள பரிந்துரையை வச்சு தான் மத்திய அரசு அவங்களுக்கு வந்த வரியில் கிடைச்ச அமௌண்ட்டை மாநில அரசுக்கு ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. இருக்கு பார்த்தீங்களா? மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே நிதிகளை பகிர்ந்தளிக்கும் பொறுப்பை இது வகிக்கிறது. அப்ப நிதி ஆணையத்துடைய வேலை என்ன? 5 ஆண்டுக்கு ஒரு முறை அமைக்கப்படக்கூடிய இந்த நிதி ஆணையத்தின் வேலை என்ன? மத்திய அரசு வரிகளை கலெக்ட் பண்ணுது. அந்த வரியிலிருந்து குறிப்பிட்ட வரியிலிருந்து கிடைச்ச அமௌண்ட்டை மட்டும் என்ன பண்ணுவாங்க, மாநிலங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை எவ்வளோ பர்சன்டேஜ் ஷேர் பண்ணி கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ துறை கொடுக்கணும், எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கணும். ஸோ இப்படி மத்திய அரசு மாநில அரசுக்கு பகிர்ந்து அளிக்கக்கூடிய அந்த வருவாயை எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்க வேண்டும் என்பதை ஆய்வு செஞ்சு பரிந்துரைப்பது தான் இந்த நிதி ஆணையத்தின் வேலை. இதுதான்ப்பா விஷயம். இதுதான் ஒரு முக்கியமான கோர். இவங்க எல்லாம் ஒரு டைரக்டான ஒரு ஃபேக்டாக படிச்சிருந்துருப்பீங்க இத்தனை நாள். மத்திய அரசிடமிருந்து மாநில அரசுக்கு அமௌண்ட்டை ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு மட்டும் படிச்சிருப்பீங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற கோர் என்ன தெரியணும் உங்களுக்கு? இப்போது நிறைய பேர் என்ன நினச்சிப்பீங்க, மத்திய அரசு நிறைய வரி கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம கட்டுற இன்கம் டேக்ஸ் யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கலெக்ட் பண்ணுறாங்க. இன்கம் டேக்ஸுங்கிற டிபார்ட்மெண்ட் மத்திய அரசோடது. ஸோ அப்போ நம்ம இன்கம் டேக்ஸில் கட்டுற பணம் எல்லாமே மத்திய அரசுக்கு தான் போகும். ஸோ அப்போ அந்த இன்கம் டேக்ஸில் வர இன்கம் இருக்குல்ல, அது மாதிரி நிறைய டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. அதில் குறிப்பிட்ட டேக்ஸில் வரக்கூடிய இன்கம்மை என்ன பண்ணுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. அவங்களுடைய வளங்கள் எல்லா ஸ்டேட்டும் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி யார் யாருக்கு எவ்வளோ தேவைப்படுதோ எல்லாத்தையும் கொடுப்பாங்க. அது எவ்வளோ கொடுக்கணுங்கிற பர்சன்டேஜ் சொல்கிறது தான் நிதி ஆணையத்தின் வேலை. ஸோ இப்படிப்பட்ட அந்த நிதி ஆணையத்துடைய அமைப்பை பற்றி தெரிஞ்சுப்போமா? இதில் ஒரே ஒரு தலைவர் இருப்பார், அவருக்கு கீழே 4 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இதான் இந்த அமைப்புடைய ஸ்ட்ரக்சர். இப்படி தான் இருக்கும். ஒரு தலைவர் இருப்பார், அவருக்கு கீழே 4 நபர்கள் இருப்பாங்க, 4 உறுப்பினர்கள்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஒரு தலைவர் இப்போ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கரண்ட்டில் இருக்கிறது 16வது நிதி ஆணையம். ஸோ இந்த 16வது நிதி ஆணையத்துடைய தலைவராக இருப்பவர் அரவிந்த் பனாகரியா அவர்கள். அவர் தான் கரண்ட்டில் 16th ஃபினான்ஷியல் கமிஷனுடைய சேர்மனாக இருக்கிறது அவர் தான். ஸோ அப்போ அவர் தான் தலைவர். அவருக்கு கீழே 4 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இவங்க யாருங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இதோடைய அமைப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு தலைவர், அவருக்கு கீழே 4 உறுப்பினர்கள். இதுதான் நிதி ஆணையம் என்ற ஒரு அமைப்பு. இப்படி தான் செயல்படுது. இவங்க மறுபடியும் தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இவங்களை மீண்டும் தேர்ந்தெடுக்கலாமா? அதுக்கு அதிகாரம் உண்டா? ஒரு நிதி ஆணையத்துடைய தலைவரையும் உறுப்பினர்களும் மீண்டும் அவர்களே தலைவராக வரலாமா? அந்த உறுப்பினர்களை மீண்டும் அந்த
அமைப்புக்கு உருவாக்க முடியுமான்னு கேட்டால் முடியும். ஸோ அவங்க மறுபடியும் தேர்வுகளுக்கு தகுதியானவர்கள் தான். சரியா? யார் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பா? குடியரசுத் தலைவர். ஸோ இந்த தலைவர் மற்றும் ஒரு தலைவர் மற்றும் 4 உறுப்பினர்களுக்கு யார் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறா? குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்கள். ஸோ நிதி ஆணையம்னு சொல்லிட்டாலே முழுக்க முழுக்க பவர் யாருக்கு இருக்கும்? குடியரசுத் தலைவருக்கு தான், ஜனாதிபதிக்கு தான் அதில் இருக்கக்கூடிய மொத்த பவர்ஸும் கிடைக்கும். சரியா? சரி, இப்போ இந்த தலைவர் உறுப்பினர்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க? இந்த தலைவருக்கான தகுதிகள் என்ன? இந்த தலைவரை எப்படி முடிவு பண்ணுவாங்கன்னா, உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதியா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் தகுதி இருக்கணுமோ அந்த தகுதியில் அந்த நபருக்கு இருக்கணும் அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த குடியரசுத் தலைவர் வந்து அந்த ஒருத்தரை வந்து தலைவராக நியமிக்கிறார்ல, ஸோ அவருக்கு என்ன குவாலிஃபை செக் பண்ணிப்பார் அப்படின்னா, உச்ச நீதிமன்றத்தில் அவரை நீதிபதியாக உட்கார வைக்கிறதுக்கு தகுதி இருக்கணும். அந்த தகுதி அவருக்கு இருந்தால் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. ரெண்டாவது, அரசு நிர்வாக கணக்கு அனுபவம். அரசுடைய நிர்வாக கணக்குன்னா கணக்கு பார்க்கறது, அட்மினிஸ்ட்ரேஷனில் ஃபினான்ஷியல் தொடர்பான நிறைய அனுபவங்கள் இருக்கணும் அவருக்கு. அதுக்கப்புறம் நிதி நிர்வாக அனுபவம், அதே தான். ஸோ அந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பற்றின அனுபவம் நிறையா அவருக்கு இருக்கணும். நிதித்துறை சிறப்பு அறிவு இருக்கணும். நிதித்துறை அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் தொடர்பாக முழுக்க முழுக்க அவருக்கு அனுபவம் இருக்கணும். ஸோ உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதியாக உட்கார்றதுக்கு என்னெல்லாம் தகுதி வேணுமோ அந்த தகுதி அந்த நபருக்கு இருக்கணும். கூடுதலாக நிதி சம்பந்தப்பட்ட அனைத்து அனுபவங்களும் அவருக்கு இருக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்து தான் இந்த தலைவரை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். ஸோ 5 ஆண்டுக்கு ஒரு முறை குடியரசுத் தலைவரால் இப்படிதான் இந்த அனுபவங்களை வைத்துதான் குடியரசுத் தலைவர் அவரை நியமிக்கிறார். ஓகேவா? அடுத்தது பாருங்க, பதவிக்காலம் மற்றும் செயல்பாடுகள், டென்யூர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுடைய பதவிக்காலம், இவங்கெல்லாம் எப்படி செயல்படுறாங்கன்னு பாருங்க. பதவிக்காலம் 5 ஆண்டுகள், குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை. அதாவது ஒரு நிதி ஆணையம் எப்படி அமைக்கப்படுது? 5 ஆண்டுக்கு ஒரு முறைன்னு தான் அமைக்கப்படும். ஸோ அப்போ பதவிக்காலம் என்பது ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுறாருன்னா அவர் அந்த 5 ஆண்டுக்கு தான் தலைவர். ஸோ அப்படி தான் தேர்ந்தெடுக்கப்படுவார். ஆனால் குடியரசுத் தலைவர் நினைச்சா அவரை கூடுதலாக இன்னும் 2 வருஷத்துக்கு கூட இழுத்துடலாம். ஸோ முழுக்க முழுக்க நிதி ஆணையத்தின் பவர் அப்படிங்கிறது யாருக்கிட்ட இருக்கும்? குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்கும். ஓகேவா? அடுத்தது அறிக்கை. ஸோ இந்த அறிக்கை வந்து நிதி ஆணையத்தோட தலைவர் அவருடைய அறிக்கையை யாருக்கிட்ட சமர்ப்பிப்பார்? குடியரசுத் தலைவர்கிட்ட சமர்ப்பிப்பார். நிதி ஆணையத்தோட தலைவர் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவார்? அந்த 5 ஆண்டுகள் முடியும் போது எல்லா ஆய்வுகளும் செஞ்சு அந்த ஆய்வுகளை யார்கிட்ட கொடுக்கணும்? குடியரசுத் தலைவர்கிட்ட தான் கொண்டு போய் கொடுக்கணும். புரியுதா? இதுதான் அவருடைய வேலை. ஓகேவா? இதான் அவருடைய ஒர்க். ஸோ அப்போ குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார்? அவர் எடுத்துகிட்டு போய் பார்லிமெண்ட்டில் அதை சப்மிட் பண்ணுவார். ஸோ நிதி ஆணையம் அப்படிங்கிறது அந்த நிதி ஆணையத்தோட தலைவர் அறிக்கையை தயார் செய்து அறிக்கையை எடுத்துகிட்டு போய் குடியரசுத் தலைவர்கிட்ட அவர் சமர்ப்பிச்சிருவார். குடியரசுத் தலைவர் தான் அதை எடுத்துகிட்டு போய் பார்லிமெண்ட்டில் சமர்ப்பிப்பார். இந்த மாதிரி வந்து இதெல்லாம் பரிந்துரை பண்ண சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படிங்கிற அந்த அறிக்கையை அவங்க தான் கொடுப்பாங்க. ஸோ இவங்களுடைய ஃபங்க்ஷன், இவங்களுடைய செயல்பாடு என்ன? மத்திய மாநில வரி வருவாய் நிகர லாப பகிர்வு பரிந்துரை. அதாவது மத்திய அரசு மாநில அரசுக்கும் எவ்வளோ வரி பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற அந்த பர்சன்டேஜை இவங்க தான் சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது, மாநிலங்களுக்கு மானியங்கள் மற்றும் கடன்கள் வழங்குவதற்கு பரிந்துரை. மாநிலங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இவ்வளோ கடன் கொடுங்க, இவ்வளோ வந்து மானியங்கள் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பரிந்துரை பண்ணுவாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பரிந்துரை பண்ணுவாங்க. மத்திய மாநில நிதி ஒப்பந்தங்கள் பற்றி ஆய்வு. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே நிறைய நிதி ஒப்பந்தங்கள் நடக்கும். ஸோ அது சம்பந்தப்பட்ட ஆய்வுகள் எல்லாத்தையுமே இவங்க தான் பண்ணுவாங்க. சரியா? பஞ்சாயத்து மற்றும் நகராட்சிகளுக்கு நிதி பெருக்க பரிந்துரை. பஞ்சாயத்து ராஜ் இருக்குல்ல, பஞ்சாயத்து ராஜுக்கும் நகர உள்ளாட்சி அரசுக்கும் நிதி எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி இவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. நிறைய கொடுக்க சொல்லுவாங்க. கிராம பஞ்சாயத்துக்கு நிறைய நிதி கொடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. தேசிய திட்ட இலக்கு அடைய வழிமுறை. நம்மளுடைய நேஷனல் ஒரு டார்கெட்டை வந்து எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுல இவங்க தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போ நிதி ஆணையத்துடைய வேலை என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட இனிமேல் யாரும் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? மத்திய அரசு மாநில அரசும் வரிகளை எப்படி பகிர்ந்து கொள்ளும் அப்படிங்கிறத எத்தனை பர்சன்டேஜ் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ரேஷியோ வந்து இவங்க தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி பஞ்சாயத்து ராஜுக்கு வந்து நிறைய நிதி வந்து கொடுக்க சொல்லி குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைப்பாங்க. அவர்கிட்டேருந்து சொல்லி சாங்ஷன் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரியான முக்கியமான வேலைகள் இவங்க தான். ஸோ நிதி தொடர்பான மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே நடந்த ஒப்பந்தங்கள் அதை பற்றி ஆய்வு பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே நிதி ஆணையத்துடைய முக்கியமான வேலைகளாக பார்க்கப்படுது. சரியா? அடுத்ததாக, இந்தியாவில் இது வரைக்கும் எத்தனை நிதிக்குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு நான் சொன்னேன். மொத்தம் 16 நிதிக்குழுக்கள். இது வரைக்கும் மொத்தம் 16. இப்போ கரண்ட்ல இருக்கிறது 16. அப்போ ஒரு நிதிக்குழுக்கும் யார் தலைவர்? எந்த ஆண்டு அந்த நிதிக்குழு அமைக்கப்பட்டது? அமைக்கப்பட்ட அந்த நிதிக்குழுவுடைய பரிந்துரைகள் எந்த 5 ஆண்டு செயல்பாட்டில் இருந்துச்சு? இதுதான் ரொம்ப முக்கியமான டேட்டா.
ஏன்னா நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஒரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை இதை அமைக்கிறாங்க. அப்புறம் டைரெக்டாக வந்து இப்போ 2025 வந்து 2026 ஒரு ஆணையம் அமைக்கிறாங்கன்னா 2026 அந்த ஆணையம் தொடர்ந்து 5 ஆண்டு செயல்படுவாங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஃபினான்ஷியல் கமிஷனுடைய பேட்டர்னே வேற. ஒரு நிதி ஆணையம் கரண்ட்ல வந்து 5 ஆண்டுகள் செயல்படணும் அப்படின்னா அதுக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த நிதி ஆணையம் அமைக்கப்பட்டுரும். இப்போ உங்களுக்கு கிளியரா சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். என்னன்னா, கடைசியாக கரண்ட்ல இருக்கிறத வச்சே சொல்றேன். இப்போ 16வது நிதி ஆணையம் தான் இப்போ கரண்ட்ல இருக்கு. 16வது நிதி ஆணையம் இதில் மறைஞ்சிருக்கு, இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறேன். 2023 தான் 16வது நிதிக்குழு அமைக்கப்பட்டிருக்கு. சரி, நான் உங்களுக்கு வந்து 14 வச்சு காட்டுறேன், அது உங்களுக்கு விசிபிள் இருக்கும். இங்கே பாருங்க, 15வது நிதிக்குழு பாருங்களேன். இப்போ கடைசியாக இருக்கிறது 16 தான், அதை நான் என்னன்னு சொல்கிறேன். பட் ஆனால் அந்த பேட்டர்ன் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு அதுக்காக நான் விளக்கத்தை கொடுத்துட்றேன். 15வது நிதிக்குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது இங்கே இருக்கு பாருங்க. அமைக்கப்பட்ட வருடம் 2017. ஸோ அப்போ 2017 15வது ஃபினான்ஷியல் கமிஷன் குடியரசுத் தலைவரால் உருவாக்கப்பட்டுருச்சு, அமைக்கப்பட்டுருச்சு. அதோடைய தலைவராக இருந்தவர் NK சிங். சரி, ஓகே. அப்போ 2017 தொடர்ந்து 5 வருஷம் அவங்க இருப்பாங்களா சார்? அப்படி கிடையாது. என்ன பண்ணுவாங்கன்னா, 2017 15வது ஃபினான்ஷியல் கமிஷன் NK சிங் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டுரும். அமைக்கப்பட்டவனே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 2 வருஷம் டைம் கொடுப்பாங்க. அந்த 2 வருஷத்துல இந்த 15வது நிதி ஆணையம் என்ன பண்ணுவாங்கன்னா, 2 வருஷத்துல 2 வருஷம் கழிச்சு வரப்போற அடுத்த 5 வருஷம் என்ன மாதிரி மத்திய அரசு மாநில அரசுக்கு வரியை ஷேர் பண்ணி கொடுக்கணும், என்ன மாதிரி மத்திய மாநில அரசுகள் வரியை பகிர்ந்துக்கணும், எவ்வளோ பர்சன்டேஜில் பகிர்ந்துக்கணும், என்ன மாதிரி ஆய்வுகள் பண்ணி நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா பரிந்துரைகளையும் ஒரு அறிக்கையாக தயார் பண்ணி 2 வருஷம் கழிச்சு அவங்க கொண்டு போய் அதை குடியரசுத் தலைவர்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. 2 வருஷம் கழிச்சு சப்மிட் பண்ணாங்கல்ல, அந்த சப்மிட் பண்ண அந்த காலத்துல இருந்து தான் 5 வருஷம் தொடர்ந்து இந்த 15வது நிதி ஆணையத்துடைய பரிந்துரைகள் நடைமுறையில் இருக்கும். அப்போ எக்ஸாம்பிள், இப்போ 2017 15வது நிதி ஆணையம் அமைக்கப்பட்டுச்சு. ஆனால் அவங்களோட ரிப்போர்ட் அவங்க சப்மிட் பண்ணது எப்போ பண்ணியிருப்பாங்கன்னா 2019 எண்டில் பண்ணியிருப்பாங்க. சரியா? 2019 எண்டில் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த 2017 உருவாக்கப்பட்ட 15வது நிதி ஆணையத்துடைய பரிந்துரை இவங்க 2 வருஷம் உட்காந்து பார்த்து ஆய்வு பண்ணியிருப்பாங்கல்ல, ஆய்வு பண்ண பரிந்துரைகள் ஒன்று சப்மிட் பண்ணாங்கல்ல, அந்த பரிந்துரைகள் எப்போ 5 ஆண்டு ரன்னிங்ல இருக்குன்னு பாருங்க. 2017 அப்புறம் 2020 2026 மார்ச் 31 இந்த நிதியாண்டு முடிகிற வரைக்கும் 5 ஆண்டுகள் இது ரன்னிங்ல இருக்கும். இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், சார் அப்போ இப்போ 16வது நிதி ஆணையம் எப்போ சார் அமைக்கப்பட்டுச்சு? அதுதான் நான் சொல்கிறேன். இங்கே பாருங்க, 15வது நிதி ஆணையம் 2017 அமைக்கப்பட்டுச்சு. அதுலேருந்து 2 வருஷம் கழிச்சு 2019 டிசம்பரில் அவங்க சப்மிட் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய 5 ஆண்டுகள் என்னெல்லாம் பண்ணணுங்கிற பரிந்துரைகள் சப்மிட் பண்ணலேருந்து அடுத்த 5 வருஷம் 2020 2026 மார்ச் 31 வரைக்கும் இந்த 15வது நிதி ஆணையத்துடைய பரிந்துரைகள் தான் ரன்னிங்கில் இருக்கும். சார் அப்போ 2026 மார்ச் 31 முடிஞ்சிருச்சு. இப்போ 2026 ஏப்ரல் 1 ஸ்டார்ட் ஆகி அடுத்த நிதியாண்டு போயிட்டு இருக்கு. அப்போ இப்போ யாரோடது சார் ரன்னிங்ல இருக்கு அப்படின்னா, அதுதான் 16வது நிதி ஆணையத்துடைய பரிந்துரைகள் தான் இப்போ 2026 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து அடுத்த 5 வருஷம் 2031 மார்ச் 31 வரைக்கும் 5 ஆண்டுகள் 16வது நிதி ஆணையத்துடைய பரிந்துரைகள் தான் ரன்னிங்ல இருக்கும். இன்னும் கிளியரா உங்களுக்கு சொல்றேன், 16வது நிதி ஆணையம் அமைக்கப்பட்டது 2023. அவங்களோட அறிக்கையை சப்மிட் பண்ணது 2025 நவம்பர்ல. இது வந்து PDF பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அதில் மறைஞ்சிருக்கு. 2023 அமைச்சிருவாங்க. 2026 தான் 15வது நிதிக்குழுவுடைய பரிந்துரையை முடிகிற காலம். அப்போ என்ன பண்ணிடுவாங்க, அது முடியறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே 2023 16வது நிதி ஆணையத்தை அமைச்சிருவாங்க. அரவிந்த் பனாகரியா அவர்கள் தலைமையில் இப்போ அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக அவங்க 2 வருஷம் கழிச்சு அவங்க பரிந்துரை 2025 நவம்பரில் கொடுத்துருவாங்க. அதாவது இவங்க காலங்கள் முடிஞ்சு வரப்போற அடுத்த 5 வருஷம் என்னெல்லாம் பண்ணணுங்கிற எல்லா சஜஷனும் இவங்க கொடுத்துருவாங்க. கரெக்டாக இப்போ இவங்க கொடுத்ததிலிருந்து 2026 மார்ச் 31 15 முடிஞ்சு இப்போ 16வது நிதி ஆணையத்துடைய பரிந்துரைகள் 2026 ஏப்ரல் 1 ஸ்டார்ட் ஆகி 2031 மார்ச் 31 வரைக்கும் ரன்னிங்ல இருக்கும். அப்போ அடுத்து இருக்க போற 17வது நிதி ஆணையத்தை எப்போ அமைப்பாங்க? 2031 தானே இது முடிய போகுது. அப்போ 2029 அமைப்பாங்க. 2029 17 அமைச்சிருவாங்க. அப்போ அவங்களுடைய பரிந்துரைகளை ரெடி பண்ணி கரெக்டாக 2031 முடியறதுக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி கொடுத்துருவாங்க. அப்போ அவங்களுடைய பரிந்துரைகள் தான் 2031 ஏப்ரல் 1 அடுத்த 5 வருஷம் ரன்னிங்ல இருக்கும். இப்படி தான் நிதி ஆணையம் என்பது 5 ஆண்டுக்கு ஒரு முறை
அமைக்கப்படலை, 5 ஆண்டுகள் செயல்படுத்தப்படும். அந்த 5 ஆண்டுகள் செயல்படுத்த போற அந்த பரிந்துரைகளை அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஆணையத்தை குடியரசுத் தலைவர் அமைச்சிருவாரு. இப்படிதான் ஒன்னு இப்படி இந்த சைக்கிள்ல தான் வந்துகிட்டே இருக்கும். சரியா? இப்ப இங்க பாருங்க, 12வது நிதி ஆணையம் 2003ல அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த 2003ல அமைக்கப்பட்டுச்சு. அப்ப 2 வருஷம் அவங்க ஆய்வு பண்ணி அவங்களுடைய பரிந்துரைகளை சப்மிட் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் 2003க்கு அப்புறம் 2005ல இருந்து இருக்கிற 2010 வரைக்கும் இருக்கிற அந்த காலகட்டத்தில் இவங்களுடைய பரிந்துரைகள் செயல்பாட்டில் இருந்திருக்கும். ஸோ இப்படி நிதி ஆணையம் அமைக்கப்பட்ட வருடம்ங்கிறது வேற, அவங்களுடைய பரிந்துரைகள் செயல்படுத்தப்படும் 5 ஆண்டுகள் என்பது வேறு. இது ஒரு சைக்கிள் மாதிரி அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். முடிய அடுத்து இருக்கிறது 2 வருஷத்துக்கு முன்னாடியே அமைச்சு அதை கண்டினியூ பண்ணிட்டே வருவாங்க. ஸோ இப்படி தான் இப்போ வரைக்கும் நம்ம கிட்ட 16வது நிதி ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நிதிக்குழு அமைக்கப்பட்டது 1951. யாருடைய தலைமையில்? கேசி நியோகி அவர்கள் தலைமையில். இவங்களுடைய செயல்பாடு 1952லேருந்து 57 வரைக்கும். இதே மாதிரி 2வது நிதி ஆணையம் 1956லேருந்து கே சந்தானம் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டுச்சு. 3வது எப்பொழுதுமே ஒரு நிதி ஆணையம் அது அமைக்கப்பட்ட வருடம் வேற, அவங்களுடைய தலைவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அமைக்கப்பட்ட வருடத்திலிருந்து 2 வருஷம் கழிச்சு 2 வருஷத்துக்குள்ள எப்போ வேணாலும் அவங்களோட சப்மிட் பண்ணுவாங்க. அவங்களுடைய பரிந்துரைகள் செயல்படுத்தப்பட்ட 5 ஆண்டுகள் என்பது வேறையா இருக்கும். இதில் கொஸ்டின் என்ன கேட்பாங்க? அமைக்கப்பட்ட வருடமும் கேட்பாங்க, செயல்படுத்தப்பட்ட வருடமும் கேட்பாங்க. நீங்கள் குழம்பிடக்கூடாது. இதெல்லாம் புக்கில் தெளிவாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு நிதி ஆணையமும் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய 16 நிதி ஆணையமும் ஒரு நிதி ஆணையமும் அமைக்கப்பட்ட வருடம் என்பது வேறு, அது செயல்படுத்தப்பட்ட 5 ஆண்டுகள் என்பது வேறு. அதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். புரியுதா? ஸோ வருடம் தெரிஞ்சுக்கணும், தலைவர் தெரிஞ்சுக்கணும், அது செயல்படுத்தப்பட்டிருக்கிற 5 ஆண்டுகள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி நம்மக்கிட்ட இப்போ மொத்தம் 16வது நிதி ஆணையம் செயல்படுத்திட்டு இருக்கு. ஸோ இப்போ 16வது நிதி ஆணையத்தோட தலைவராக அரவிந்த் பனாகரியா அவர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க அமைக்கப்பட்ட ஆண்டு 2023லேயே அந்த ஆணையம் அமைக்கப்பட்டுருச்சு. அவங்களுடைய அறிக்கையை 2025 நவம்பரில் சப்மிட் பண்ணாங்க. ஆட்டோமேட்டிக்காக இப்போ 2026 ஏப்ரல் 1லேருந்து 16வது நிதி ஆணையத்துடைய பரிந்துரை ரன்னிங்கில் இருக்குது. அடுத்த 5 வருஷம் இந்த 16th ஃபினான்ஷியல் கமிஷனுடைய ரிப்போர்ட் தான் பரிந்துரை தான் ரன்னிங்கில் இருக்கும். 2031 மார்ச் 31 வரைக்கும் இவங்களுடைய பரிந்துரைகள் தான் ரன்னிங்கில் இருக்கும். ஸோ இப்போ இந்த 16வது நிதிக்குழு என்ன பண்ணிட்டாங்க? அவங்களுடைய பரிந்துரைகளை கொடுத்துட்டாங்க. நான் என்ன சொல்றேன், 2023ல் இந்த நிதி ஆணையம் 16வது நிதி ஆணையம் அமைக்கப்பட்டுச்சு. 2 வருடம் ஆய்வு செஞ்சு 2025 நவம்பர் மாதம் அவங்களோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டாங்க. என்னெல்லாம் பண்ணணும், அடுத்த 5 வருஷம் எவ்வளோ ஷேர் பண்ணணும், மத்திய அரசு அவங்களுடைய வரிகளை வந்து எவ்வளோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஷேர் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற பர்சன்டேஜை சொல்லியாச்சு. அவங்க அறிக்கையை சப்மிட் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் இப்போ 2026 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து அடுத்த 5 ஆண்டுக்கு செயல்படும். அப்போ அந்த அறிக்கையை அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அதுதான் கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ இருக்கிறது. அது பார்த்துருவோமா? அதுக்கு முன்னாடி பாருங்கள், 16வது நிதிக்குழுவுடைய பேசிக் டீட்டெயில் பாருங்கள். இது அமைக்கப்பட்டது எப்போ? 2023 அமைக்கப்பட்ட ஆண்டு. இதோடைய பரிந்துரை காலம் எப்போ? 2023 அமைக்கப்பட்டு இவங்களை அறிக்கை எப்போ சமர்ப்பிச்சிருக்காங்க பாருங்கள், 2025 நவம்பர் 17ஆம் தேதி. 2023 அந்த 16வது நிதி ஆணையம் அமைக்கப்பட்டுருச்சு. ஸோ அவங்க 2 வருடம் ஆய்வு பண்ணி 2025 நவம்பர் 17ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள்ட்ட அவங்களுடைய அடுத்த 5 ஆண்டுகளுக்கு என்னெல்லாம் செயல்படணுங்கிற பரிந்துரைகளை கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அந்த பரிந்துரைகள் செயல்படுத்தப்பட காலம் தான் 2026 டு 2027 முதல் 2030 டு 2031ங்கிற இந்த 5 ஆண்டுகள் வரை. அதாவது இப்போ இருக்கிற 2026 டு 2027 நிதி ஆண்டுலேருந்து கடைசியாக 2030 டு 2031 மார்ச் 31 வரைக்கும் இந்த 5 ஆண்டுகள் ஃபுல்லாக இந்த 16வது நிதி ஆணையத்துடைய பரிந்துரைகள் தான் செயல்பாட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் பாராளுமன்றத்தில் இவங்க தாக்கல் பண்ணது எப்போ? 2026 பிப்ரவரி 1 தான் இந்த பரிந்துரைகளை தாக்கல் பண்ணது. அதாவது குடியரசுத் தலைவர்கிட்ட அவங்க 2025 நவம்பர் 17 தாக்கல் பண்ணிட்டாங்க. குடியரசுத் தலைவர் அதை எடுத்துகிட்டு போய் பார்லிமெண்ட் கிட்ட சப்மிட் பண்ணிட்டார். பாராளுமன்றம் என்ன பண்ணாங்க, இந்த வருஷத்துக்கான பட்ஜெட் ரிலீஸ் பண்ணாங்கல்ல பிப்ரவரி மாதம், ஒரு வருஷமும் பட்ஜெட் ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த பட்ஜெட்டோட சேர்த்து நிதிக்குழு என்ன அறிக்கை சப்மிட் பண்ணாங்களோ அதையும் சேர்த்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? அதுதான் இந்த டேட்டு, பிப்ரவரி 1. ஸோ ஒன்றிய பட்ஜெட்டோட சேர்த்து நிர்மலா சீதாராமன் அவர்கள், மத்திய நிதியமைச்சர் அவர்கள் அந்த அறிக்கையை அதோட சேர்த்தே ரிலீஸ் பண்ணாங்க. இதில் ஒரு 4 உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு பார்த்தோம்ல. இந்த 16th ஃபினான்ஷியல் கமிஷனில் தலைவராக இருக்கிறது அரவிந்த் பனாகரியா அவர்கள். கூட இருக்கிற 4 உறுப்பினர்கள் யார் அப்படின்னா, திருமதி அன்னி ஜார்ஜ் மேத்யூ, டாக்டர் மனோஜ் பாண்டே, திரு டி ரவிசங்கர், டாக்டர் சுமி காந்தி கோஷ் அவர்கள். ஸோ இவங்க 4 பேர் தான் அந்த 4 உறுப்பினர்களாக இருக்காங்க. இதெல்லாமே 16th ஃபினான்ஷியல் கமிஷனுடைய டீட்டெயிலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி,
இப்போ அவங்க கொடுத்த அறிக்கையில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஷேர் பண்ணலான்னு சொன்னாங்க. அதான் ரொம்ப முக்கியம். இந்த வருடம் நீங்கள் எழுத போகிற எந்த எக்ஸாமாக இருந்தாலும் இந்த கேள்வியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த நடப்பு நிகழ்வு தொடர்பு கொண்ட இந்த கேள்வியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். நிதி ஆணையம் 2 விதமான பகிர்வை பற்றி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. 2 பகிர்வு, ஒன்று வெர்டிக்கல், ஒன்று ஹரிசண்டல். ஹரிசண்டல் டெவல்யூஷன் சொல்லுவாங்க, வெர்டிக்கல் டெவல்யூஷன் அதாவது செங்குத்து பகிர்வு, கிடைமட்ட பகிர்வுன்னு 2 பகிர்வு இருக்கு. இதை படிக்கும் போது நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கும். அது ரொம்ப சிம்பிள். அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. ஃபர்ஸ்ட் பாருங்க, 16வது நிதிக்குழுவுடைய நிதி பகிர்வுடைய அந்த ஃபார்முலாஸ். அவங்க 2 விதமா அந்த நிதியை பகிர்வு பண்ணுவாங்க. ஒன்று செங்குத்து பகிர்வு, இன்னொன்று படுக்கை பகிர்வு. இந்த படுக்கை அப்படிங்கிறத கிடைமட்டம்னு கூட சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா இதை வெர்டிக்கல் டெவல்யூஷன் சொல்லுவாங்க, இதை ஹரிசண்டல் டெவல்யூஷன். ஸோ இப்படி 2 விதமான பகிர்வை தான் அவங்க பர்சன்டேஜாக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஒன்று செங்குத்து பகிர்வு, இன்னொன்று படுக்கை பகிர்வு. படுக்கைனா ஹரிசண்டல். சரி சார், அப்படின்னா என்ன சார் செங்குத்து பகிர்வுனா என்ன? ஒன்றும் இல்லை. செங்குத்துனா என்ன அர்த்தம்? இப்படி நேராக இருக்கிறது, இதுதான் செங்குத்துன்னு சொல்லுவோம். அவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, செங்குத்து பகிர்வை இப்படி நேராக இருக்கு, மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸோ அவங்களுக்கு கீழே ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஷேர் கொடுக்க போகிறாங்க, அவங்களுக்கு வந்த வருவாயில், அவங்க வரி கலெக்ட் பண்ணாங்களா நிறைய, அந்த வரியிலிருந்து எவ்வளோ பர்சன்டேஜை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஷேர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பர்சன்டேஜ் சொல்கிறது தான் செங்குத்து பகிர்வு. ஏன் சார் செங்குத்து பகிர்வுன்னு சொல்கிறாங்க? ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும். ஸோ அப்போ அது நேராக இப்படி இருக்கா, இதுக்கு பேர் என்ன? வெர்டிக்கல். அதனால தான் இதுக்கு பேர் செங்குத்து பகிர்வு. வேற எதுவும் ஒன்றும் கிடையாது. அவ்வளோ டெக்னிக்கலான யோசிக்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. ஸோ செங்குத்து பகிர்வு என்ற ஒரு முறையில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கிடைச்ச வரியிலிருந்து எத்தனை பர்சன்டேஜை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பகிர்ந்து கொடுப்பார்கள் அப்படிங்கிற பரிந்துரையை சொல்றதுக்கு பேர் தான் செங்குத்து பகிர்வு, வெர்டிக்கல் டெவல்யூஷன். சரி, இப்போ எத்தனை பர்சன்டேஜ்? இப்போ இந்த 16வது நிதி ஆணையம் மத்திய அரசுக்கு கிடைத்த வருவாயிலிருந்து, வரி வருவாயிலிருந்து எவ்வளோ பர்சன்டேஜை மாநில அரசுக்கு ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க? 41%. அவங்களுக்கு கிடைச்ச வருவாயிலிருந்து 41%ஐ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணி தர சொல்லியிருக்காங்க. நான் திரும்பவும் ரொம்ப நுட்பமான ஒரு தகவலை சொல்கிறேன். அதை நீங்கள் கரெக்டாக மீன் பண்ணுறீங்களான்னு எனக்கு புரியல, கரெக்டாக கேட்ச் பண்ணுறீங்களான்னு புரியல. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த பகிர்வு என்பது மத்திய அரசுக்கு கிடைச்ச மொத்த வருமானத்தையும் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. மத்திய அரசு நிறைய வரி கலெக்ட் பண்ணுவாங்க நம்மகிட்டேருந்து. எக்ஸாம்பிள் இன்கம் டேக்ஸ். இன்கம் டேக்ஸுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்டோடைய துறை. ஸோ இன்கம் டேக்ஸில் நம்ம பண்ணுற பே எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது. அது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய துறைகளில் நம்மள்கிட்ட வரி வசூல் பண்ணுறாங்க. இன்கம் டேக்ஸ்லேருந்து கஸ்டம்ஸ் டேக்ஸு, சுங்க வரி, டோல்கேட் டேக்ஸ், இது மாதிரி நிறைய வசூல் பண்ணுவாங்க. ஸோ இப்படி வசூல் பண்ணுற வரியில் குறிப்பிட்ட துறை சார்ந்த வரிகளை மட்டும், அந்த வரிகளை மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா டோட்டலாக சேர்த்து வச்சு அந்த அமௌண்ட்டை எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஷேர் பண்ணி கொடுத்து, எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் நீங்கள் நல்லா இருங்க, உங்கள் ஸ்டேட்டுக்கு இதை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. புரியுதா? இப்படி தான் வரி பகிர்வு நடக்கும். மத்திய அரசுக்கு ஒன்றும் வரக்கூடிய எல்லா வருவாயும் ஷேர் பண்ணிலாம் தரமாட்டாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய டேக்ஸ்லையும் குறிப்பிட்ட டேக்ஸ் இருக்கு, அந்த டேக்ஸ்ல வந்த இன்கம் மட்டும்தான் இந்த பகிர்வில் கொடுப்பாங்க. அப்படி இந்த 16வது நிதி ஆணையம் எவ்வளவு மத்திய அரசுக்கு வரியிலிருந்து வசூல் பண்ண அந்த பணத்தை எவ்வளோ பர்சன்டேஜ் ஷேர் பண்ண சொன்னாங்க? 41% ஷேர் பண்ணி தர சொல்லியிருக்காங்க. ஆனால் மத்திய எல்லா மாநில அரசும் ரெக்கமெண்ட் பண்ணி கேட்டது எவ்வளோ அப்படின்னா, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 50% கேட்டாங்க. எங்களுக்கு எல்லா ஸ்டேட்டும் 28 ஸ்டேட் இருக்காங்க, எல்லாம் என்ன கேட்டாங்க ரெக்கமெண்ட் பண்ணி அப்படின்னா, எங்களுக்கு வந்து இந்த டைம் வந்து 50% ஷேர் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணாங்க. பட் இருந்தாலும் 41% அப்படிங்கிற இதை தான் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இங்கே பாருங்க, இந்த டிவிசிபிள் போல் அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்க. இந்த டிவிசிபிள் போல் அப்படிங்கிறது தான் நான் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட அவங்களுக்கு வந்த சில வரியிலேருந்து மட்டும்தான் பிரித்து கொடுப்பாங்கன்னு சொன்னல, அதுக்கு பேர் தான் இந்த டிவிசிபிள் போல் அப்படிங்கிறது. டிவிசிபிள்னா என்ன? பிரிச்சு அவங்களுக்கு வந்த மொத்த வரியிலையும் குறிப்பிட்ட வரி இருக்கு. எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, நம்ம கிட்ட இருந்து நிறைய எக்ஸ்ட்ரா டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, அது நமக்கு தெரியாது. ஆனால் வெளிப்படையா இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் ஒரு கடையில் போய் நீங்கள் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறீங்க. நீங்கள் டக்குன்னு வண்டியில் போய் ஒரு 100 ரூபாய்க்குன்னு பெட்ரோல் போடுறீங்க. ஆனால் அந்த 100 ரூபாய்க்கு பின்னாடி என்னென்னலாம் இருக்குன்னு நமக்கு தெரியுமா? அதாவது 100 ரூபாங்கிறத அவங்க எப்படி வசூல் பண்ணிக்கிறாங்க? அங்கே ஒரு மேன் பவர் இருக்கும், அந்த பெட்ரோலை ஒருத்தர் வண்டியில் எடுத்துகிட்டு வரணும், அது எங்கே உருவாக்கப்படுதோ அங்கே ஒரு அமௌண்ட், இப்படி எல்லா இடத்துக்கும் அந்த அமௌண்ட் படிப்படியாக போய் ஃபைனலாக நம்ம போய் 100 ரூபா கொடுத்தா நமக்கு பெட்ரோல் உண்டு, அவ்வளோதான்.
அந்த 100 ரூபாய்க்கு பின்னாடி அதுக்கு என்னெல்லாம் செலவு பண்ணியிருப்பாங்கிறது நமக்கு தெரியாது. அந்த செலவில் நமக்கே தெரியாமல் ஒரு எக்ஸ்ட்ரா டேக்ஸ் ஒன்று இருக்கும், அதையும் சேர்த்து தான் 100 ரூபா வரும். அந்த எக்ஸ்ட்ரா டேக்ஸுங்கிறது ஒரு 10 ரூபா இருக்குன்னு வச்சுங்க, அந்த 10 ரூபாயை சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி நம்ம கட்டுற நிறைய வரியில், சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுற நிறைய வரியில் எக்ஸ்ட்ரா டேக்ஸ்னு ஒன்று இருக்கும். ஆனால் அது நம்ம கட்டுற பணத்துக்குள்ளேயே தான் இருக்கும், வெளிப்படையாக அது நமக்கு தெரியாது. அந்த மாதிரி கிடைக்கிற எக்ஸ்ட்ரா டேக்ஸை தான் எல்லாத்தையும் சேர்த்து அந்த பணத்தை தான் நமக்கு ஷேர் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் தான் டிவிசபிள் போல் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்த வரி வருவாய் கழித்தது செஸ் சர்சார்ஜ் வசூல் செலவுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த செஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய மீனிங் அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அதுக்கு. ஸோ இந்த டிவிசபிள் போல் நம்ம கொடுக்குற எல்லா பணத்துலையுமே எல்லா வரியும் நம்ம கட்டுறோம், அந்த வரி பணத்தெல்லாம் அவங்க தர மாட்டாங்க. அதில் செலக்ட் பண்ணி குறிப்பிட்ட வரியில் இருக்கிற அதில் கிடைச்ச பணத்தை மட்டும்தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அவங்க ஷேர் பண்ணி கொடுப்பாங்கிறதுக்கு அர்த்தம் தான் டிவிசபிள் போல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த டைம் 16வது நிதி ஆணையம் பரிந்துரைத்த மாநிலங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஷேர் பண்ணி கொடுக்கணும் வரி பணத்திலிருந்து அப்படின்னு கேட்டதுக்கு 41% ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்டது 50%. ஆனால் இவங்க 41 கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ 41 தான் நடைமுறையில் இருக்கு. சரியா? ஸோ மாநிலங்களின் பங்கு 15வது குழுவை போலவே மாற்றமின்றி தொடர்கிறது. இதில் என்ன அர்த்தம்னா 15வது நிதிக்குழுவும் இதே 41% தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்களும் எந்த சேஞ்சுமே இல்லாமல் அதே 41% கொடுங்க அப்படின்னு சொல்லி இவங்களும் அதே தான் ரெக்கமெண்ட் பண்றாங்க. புரியுதா? ஸோ நிதி ஆணையத்துடைய முக்கியமான வேலை செங்குத்து பகிர்வு, கிடைமட்ட பகிர்வு, அதாவது வெர்டிக்கல் டெவல்யூஷன், அதுக்கப்புறம் ஹரிசன்டல் எவல்யூஷன் அப்படிங்கிற 2 விதமான பகிர்வை பற்றி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. செங்குத்து பகிர்வு என்றால் அதுக்கு பேர் என்ன, அந்த கோடு இப்படி நேராக இருக்கிறதுக்கு பேர் வெர்டிக்கல். ஸோ மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட், கீழே ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அவங்களுடைய 41% பணத்தை தான் கிடைச்ச மொத்த வருவாய், வரி வருவாயை 41% ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அதாவது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, இப்போ வந்து இது சென்ட்ரல் கவர்மெண்ட், இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்கன்னு வச்சுங்க. அவங்களுக்கு நான் சொன்னேன்ல, குறிப்பிட்ட துறையில் கிடைக்கிற வரியில் எக்ஸ்ட்ரா டேக்ஸாக அவங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அந்த வரியை மட்டும் தான் ஷேர் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி வரி மட்டுமே மொத்தமாக ஒரு 100 ரூபா கிடைச்சிருக்கு. சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மொத்தமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அந்த குறிப்பிட்ட வரி, அதாவது நமக்கு ஷேர் பண்ணி கொடுக்கலாங்கிற ஒரு வரி இருக்கலாம், அந்த வரியில் அவங்க மொத்தமாக கலெக்ட் பண்ண அமௌண்ட் 100 ரூபா. இந்த 100 ரூபாவில் இந்த ஃபினான்ஷியல் கமிஷன் எத்தனை பர்சன்டேஜ் வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் மொத்தமாக சேர்த்து பிரித்து கொடுத்துடலாம், அந்த 100 ரூபாலேருந்து எவ்வளோ நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னு தனியாக ஒதுக்கணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறது 41%. அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த 100 ரூபாலேருந்து 41% எவ்வளோ, 41 ரூபா. இந்த 41 ரூபாயை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எடுத்து வச்சுருவாங்க. பேலன்ஸ் இருக்கிற அந்த 59 ரூபா இருக்குல்ல, அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துப்பாங்க. பேலன்ஸ் இருக்கிற அந்த 41% அமௌண்ட் அப்படியே ஸ்டேட் கவர்மெண்ட்டை கொடுத்து அவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் என்ன தேவை இருக்கோ எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துருவாங்க. இதுக்கு பேர் தான் அந்த வரி பகிர்வுன்னு அர்த்தம். சரியா? ஸோ இங்கே இது செங்குத்து பகிர்வு, இது ஒன்று முடிச்சிட்டா. ஸோ வெர்டிக்கல் டெவல்யூஷன், வெர்டிக்கல் அந்த செப்பரேட்னா என்னங்கிறத நான் சொல்லிட்டேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அவங்களுடைய கிடைச்ச மொத்த வரியிலிருந்து அந்த வரி பணத்தை எப்படி பிரித்து, எத்தனை பர்சன்டேஜ் பிரித்து கொடுப்பாங்க அப்படிங்கிறத நிதி ஆணையம் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டாச்சு 41% அவங்களுக்கு கிடைச்ச வருவாயிலிருந்து. 2வது இருக்கிறது தான் ஹரிசன்டல் டெவல்யூஷன், அதாவது கிடைமட்ட பகிர்வு அல்லது படுக்கை பகிர்வுன்னு அழைப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இது வந்து ஸ்டேட்டு மேலே சென்ட்ரலு, கீழே ஸ்டேட்டு, இவங்களுக்கு பிரித்து 41% கொடுத்தாங்க, அதனால இதுக்கு பேர் வெர்டிக்கல். இதை எதனால சார் ஹரிசன்டல் டெவல்யூஷன் சொல்றாங்க, இதை எதுக்கு படுக்கை பகிர்வுன்னு சொல்றாங்க? அதாவது இப்படி இருக்கும், இதுக்கு பேர் தான் ஹரிசன்டல். இது என்ன அர்த்தம்னா, மொத்தம் 28 ஸ்டேட் இருக்கு, கரெக்டா? எல்லாமே இந்த 1 2 3 மொத்தம் 28 ஸ்டேட்டு. ஒரு ஸ்டேட்டுக்கும் இந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ, இந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ, இதுக்குன்னு எல்லா ஸ்டேட்டுக்கும் ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா எல்லா ஸ்டேட்டும் ஈக்குவல் தானே. ஸோ எல்லாமே ஒரே நேர்கோளில் இருப்பாங்க. இவங்களுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. அதனால தான் இதுக்கு பேர் ஹரிசன்டல். வெர்டிக்கல் அப்படின்னா இப்படி இருக்கும், மேலே சென்ட்ரல், அவங்களுக்கு கீழே தான் சென்ட்ரலுக்கு கீழே தான் ஸ்டேட் கவர்மெண்ட். நம்ம இந்தியாவில் அவங்களுக்கு தான் பவர் அதிகம், அதனால அதை அப்படி மீன் பண்ணுவாங்க. அதுவே வந்து கிடைமட்ட பகிர்வுனா ஸ்டேட் எல்லாமே ஈக்குவல் தான், 28 ஸ்டேட்டும் ஒன்று தான். அப்படியே எல்லாரும் அவங்களுக்கு தேவையானதை பிரித்து எடுத்துப்பாங்க, அவ்வளோதான். அந்த 41%. இதுதான் அதுக்கு அர்த்தம். புரியுதா? ஸோ கிடைமட்ட பகிர்வு என்றால் எல்லா ஸ்டேட்டும் அந்த 41% எப்படி பிரித்து எடுத்துப்பாங்க அப்படிங்கிறத சொல்றதா கிடைமட்ட பகிர்வு. ஸோ இப்போ இந்த 41% இந்த 16வது நிதி ஆணையம் இருக்காங்களா, எஃப்சி அப்படின்னா ஃபினான்ஷியல் கமிஷன் அர்த்தம். ஸோ இப்போ இந்த 16வது நிதி ஆணையம் இந்த 41% இவங்க ஷேர் பண்ணி கொடுத்துட்டாங்கிற பர்சன்டேஜ் தெரிஞ்சுட்டு, ஆனால் இந்த 41%
எத்தனை எத்தனை பர்சன்டேஜா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பிரித்து கொடுப்பாங்க, எதன் அடிப்படையில் பிரித்து கொடுப்பாங்க அது நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, வருமான இடைவெளி. ஒரு ஸ்டேட்டில் நிறைய வருமானம் இருக்கும், அப்போ அவங்களுக்கு போய் நிறைய 41% இருக்கிற நிறைய பணத்தை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த வருமான இடைவெளியை வச்சு குறிப்பிட்ட பர்சன்டேஜை அந்த 41% ஒதுக்குவாங்க. நான் கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த 41% அப்படிங்கிறது இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இப்போ இந்த 41% அப்படிங்கிறது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு வச்சுங்க மொத்தமாக. இப்போ 100 ரூபா இதான் மொத்த அமௌண்ட். இப்போ அதாவது எக்ஸாம்பிள் உங்களுக்கு எப்படி சொல்கிறேன்னு புரியுதா? சரி, நான் இதே டேரெக்டாகவே சொல்கிறேன். இப்போ அவங்கள்ட்ட இருந்த 100 ரூபாயை 41% ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னு பிரிச்சுட்டாங்க, கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த 41% இருக்கிற அமௌண்ட்டையுமே பிரித்து தான் கொடுப்பாங்க. சில குறிப்பிட்ட இடைவெளி வச்சு பிரித்து கொடுப்பாங்க எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும். இப்போ அந்த 100 ரூபாவில் 41% எவ்வளோ? 41 ரூபா. அப்போ 41 ரூபாங்கிறது தான் மொத்த பணம் 100%. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பிரித்து கொடுக்க போகிறது இந்த 41 ரூபாயை தான். 41% தான் எல்லாருக்கும் பிரித்து தர போகிறாங்க. அப்போ இந்த 41ங்கிறது தான் 100%. இப்போ அதுதான் மொத்தமாக இருக்கிறது. அந்த 41 தான் இப்போ எல்லாருக்கும் பிரிக்கணும். அப்போ அந்த 41 ரூபாங்கிறது தான் 100% நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த 100%-ஐ எப்படிலாம் பிரிப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு வருமான இடைவெளி. எந்தெந்த ஸ்டேட்டு வருமானத்தில் நிறைய இருக்குது அதுக்கு நிறைய ஃபண்டு கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க ஆல்ரெடி நல்லா இருக்காங்க. அப்போ வருமானத்தில் ரொம்ப கம்மியாக இருக்கிற ஸ்டேட்டுக்கு தான் நிறைய கொடுப்பாங்க. ஸோ அப்போ அந்த வருமான இடைவெளியை வச்சு இந்த 100%, இந்த 41 ரூபாங்கிறது பணம், அதை முழுமையாக 100% எடுத்துக்கணும். அந்த 100%-ல் 42.5% பணத்தை என்ன பண்ணுவாங்க? வருமான இடைவெளியை வச்சு எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? 100 ரூபாங்கிறது மொத்த பணம், அதில் 41% ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பிரித்து கொடுத்தாச்சு. ஆனால் அந்த 41ஐயுமே பிரித்து கொடுக்கணும், அப்படியே தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. அதுக்கு தான் படுக்கை பகிர்வு, அதான் ஹரிசண்டல், ஒரு ஸ்டேட்டுக்காக பிரித்து கொடுக்கறது. அப்போ இந்த 41 ரூபாங்கிறது தான் 100% அமௌண்ட். இப்போ இந்த 41%ங்கிறது தான் 100%, அது ஒரு அமௌண்ட்டாக நினச்சிங்க. அப்போ அந்த 100% அப்படிங்கிறது 41% எப்படி பிரித்து கொடுப்பாங்க? வருமான இடைவெளியில் நல்ல வருமானம் இருக்கிற ஸ்டேட்டுக்கு, குறைந்த வருமானம் இருக்கிற ஸ்டேட்டுன்னு அந்த வருமான இடைவெளியை வச்சு அந்த 100%-ல் 42.5% பிரிச்சுருவாங்க. அடுத்தது மக்கள் தொகை. சில மாநிலங்களில் அதிகமான மக்கள் தொகை இருக்கும். இப்போ உத்தரப்பிரதேசம், பீகார்லாம் மக்கள் தொகை அதிகம். அப்போ அவங்களுக்கு நிறைய ஃபண்டு கொடுத்தாகணும். குறைவான மக்கள் தொகை இருக்கிறவங்களுக்கு நிறைய ஃபண்டு கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த மக்கள் தொகையை கணக்கில் வச்சு இந்த 100%-ல் எவ்வளோ பிரிப்பாங்க அப்படின்னா, ஒரு 17.5% பணத்தை அந்த மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அதிகமான பணத்தையும், கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கம்மியான பணத்தையும் அந்த அடிப்படையில் வச்சு பிரித்து கொடுத்துருவாங்க. புரியுதா? அடுத்தது டெமோகிராஃபிக் பர்ஃபார்மன்ஸ். அதன் அடிப்படையில் ஒரு 10% எல்லா ஸ்டேட்டுக்கும் பிரித்து கொடுத்துருவாங்க. அதாவது இந்த 100%-ல தான் 10%. அடுத்தது பரப்பளவு, அவங்களோட ஏரியாவோட லெவல். இப்போ தமிழ்நாடு எவ்வளோ பெருசு, கேரளா எவ்வளோ பெருசு, அந்த மாதிரி அவங்களுடைய பரப்பளவை வச்சு 10% பிரித்து கொடுப்பாங்க. அடுத்தது வனம் மற்றும் சூழலியல், அதாவது காடுகள் மரங்கள்லாம் எவ்வளோ இருக்குது அதை வச்சு 10%. அடுத்தது ஜிடிபியோடைய பங்களிப்பு ஒரு 10%. அடுத்ததாக இருக்கிற வரி முயற்சி நீக்கம், இது இப்போ இல்லை, இங்கே கீழே மறைஞ்சுதான் இருக்கும், எதுவுமே கிடையாது. இதுதான் டோட்டல். சரியா? நல்லா நோட் பண்ணி பாருங்க. இந்த 42.5, இந்த 17.5, 10%, 10 இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா 100% வரும். இந்த 100% அர்த்தம் என்ன? இந்த 41%ங்கிறத தான் இங்கே 100%-ஆக கால்குலேட் பண்ணி எல்லாருக்கும் அதில் இத்தனை பர்சன்டேஜ்னு அமௌண்ட்டை பிரித்து கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இன்னும் உங்களுக்கு கிளியராக சொல்லணும்னா, அந்த 41 ரூபாங்கிற பணத்தை, அந்த 41 ரூபாவில் 42% பணம் எவ்வளவோ அதை இவங்களுக்கு இந்த அடிப்படையில், அதில் 17.5%, அதில் 10 பிரித்து அந்த 41 ரூபாயை 100% அமௌண்ட்டாக கால்குலேட் பண்ணி எல்லாருக்கும் இதன் அடிப்படையில் பிரித்து கொடுத்துருவாங்க, எல்லா ஸ்டேட்டுக்கும். இதுக்கு பேர் தான் கிடைமட்ட பகிர்வு, எல்லா ஸ்டேட்டுக்கும் பிரித்து கொடுத்துட்றது. புரியுதா? இந்த 2 பகிர்வு தான் நிதி ஆணையம் செய்வாங்க. இதுக்கு பேர் தான் செங்குத்து பகிர்வு, கிடைமட்ட பகிர்வு என்று அர்த்தம். இதுதான் 16வது நிதி ஆணையம் செய்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய முக்கியமான வேற பரிந்துரை என்னன்னா, கிராமப்புறத்துடைய உள்ளாட்சிக்கு 4.4 லட்சம் கோடி கொடுக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா கிராமப்புறத்தில் இருக்கிற உள்ளாட்சிக்குன்னு மொத்தமாக. அதுக்கப்புறம் நகர்ப்புற உள்ளாட்சிக்குன்னு கிட்டத்தட்ட 3.6 லட்சம் கோடி ஒதுக்குறாங்க. இதெல்லாமே அவங்க ஒதுக்க சொல்லியிருக்கிற அமௌண்ட்டு. பேரிடர் மேலாண்மைக்குன்னு கிட்டத்தட்ட 1,55,916 கோடி ஒதுக்க சொல்லியிருக்காங்க. நிதி பற்றாக்குறை இலக்கு எவ்வளோ இருக்கணுமா? மத்திய அரசுக்கு 3.5% இருக்கணும்.
மாநில அரசுக்கு ஜிஎஸ்டிபியில் 3%. நிதி பற்றாக்குறைனா என்ன சார் அர்த்தம்? நிதி பற்றாக்குறைனா நமக்கு வர்ற வருமானத்தை விட செலவு அதிகமாக இருக்கிறத பர்சன்டேஜாக சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து 10,000 ரூபா தான் சம்பாதிக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு செலவு 15,000 ரூபா இருக்குன்னு வச்சுங்க. அப்போ அந்த 10,000 ரூபாயில் அந்த 5,000 ரூபாங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்? அதை கணக்கு பண்ணி அவ்வளோ பர்சன்டேஜ் உங்களுக்கு நிதி பற்றாக்குறைன்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10,000 ரூபா நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, 15,000 ரூபா செலவு பண்ணுறீங்கன்னா கூட 5,000 ரூபா செலவாகுது. 5,000 ரூபாங்கிறது 10,000 ரூபாயில் எத்தனை பர்சன்டேஜ்? 50%. அப்போ 50% வந்து உங்களுக்கு நிதி பற்றாக்குறை. உங்களுக்கு வர்ற வருமானத்தை விட செலவு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட பற்றாக்குறை மத்திய அரசுக்கு எவ்வளோ இருக்கணுமா? வர்ற வருவாயை விட ஒரு 3.5% தான் இருக்கலாம் ஜிடிபி லெவலில். அதே மாதிரி மாநில அரசுக்கு 3% தான் இருக்கலாம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கடன் வந்து கிட்டத்தட்ட 77.3% ஜிடிபி ரேட்டிங்கில் இருக்கலாம். அதான் ஒரு இலக்கா வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் ரெவென்யூ டிஃபிக்ட் கிராண்ட்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம் சார்? ரெவென்யூ டிஃபிக்ட் கிராண்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கிராண்ட்னா என்ன அர்த்தம்னா கொடுத்த பணம் திருப்பி வராது. இப்போ மானியங்கள் தருவாங்க, சில விஷயங்கள்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் திருப்பி கட்ட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மாநில அரசு கொடுக்குற சில கடன்கள் அதெல்லாம் திருப்பி வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி கொடுக்குறதா கிராண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? லோன் அப்படின்னா திருப்பி கொடுக்கணும், கிராண்ட்ஸ்னா திருப்பி தர மாட்டாங்க, அது அப்படியே போயிடும். சரியா? அதெல்லாம் எவ்வளோ கொடுக்கணும் அதெல்லாம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரியா? இதெல்லாம் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் தென்னிந்திய மாநிலங்களுடைய பங்குகள் எவ்வளோ உயர்ந்திருக்கு இந்த 16வது நிதி ஆணையத்தில். குறிப்பிட்டு நம்மளுடைய தென்னிந்திய பங்குகள், தென்னிந்திய மாநிலங்கள்லாம் என்ன? நம்ம தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, இதெல்லாம் தென்னிந்திய மாநிலங்கள். ஸோ இவங்களுக்குன்னு எவ்வளோ இந்த 16வது நிதி ஆணையத்துக்கும் 15வது நிதி ஆணையத்துக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 15வது நிதி ஆணையம் 4.079% தான் இந்த பங்குகள் ஷேர் பண்ணுறதோடைய பர்சன்டேஜ் அவங்க சொல்லியிருந்தாங்க, குறிப்பிட்டு நம்ம ஸ்டேட்டுக்குன்னு பார்த்தா. ஆனால் 16வது நிதி ஆணையம் கொஞ்சம் கூட 4.097%, கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி கேரளாவுக்கு 1.925 தான் 15 சொல்லியிருந்தாங்க. ஆனால் 16வது நிதி ஆணையம் 2.382% கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கர்நாடகா பார்த்தீங்கன்னா 3.647%, இதுக்கு முன்னாடி 15. இப்போ 16 நிதி ஆணையம் 4.131% இருக்கு. அதுக்கப்புறம் ஆந்திரா, அதுக்கப்புறம் தெலுங்கானா, இதெல்லாம் வந்து 15வது நிதி ஆணையமும் 16வது நிதி ஆணையமும் எவ்வளோ அந்த மாநிலம் கொடுக்க சொன்னாங்கிறத அந்த ஷேரை வச்சு நமக்கு கம்பேரிசன் கொடுக்குறாங்க. அவ்வளோதான், இதோட இந்த நிதி ஆணையம் அப்படிங்கிறது நமக்கு முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இந்த 16வது நிதி ஆணையத்துடைய நோக்கம், அவங்களுடைய கோர்னு ஒன்று இருக்கும் எப்பொழுதுமே. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடிப்படை, அதாவது உரிமை அடிப்படையில் எப்படி இருக்கணுமா, இணக்கம் சார்ந்த நிதி கூட்டாட்சி இருக்கணும் நம்ம நாட்டில்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இணக்கம் சார்ந்த நிதி கூட்டாட்சி அர்த்தம் என்ன? மத்திய அரசு மாநில அரசுலாம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோர் ஐடியாவை அவங்க கொடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் செயல்திறன், ஒளிவு மறைவின்மை, நிதி கட்டுப்பாடு, இதையெல்லாம் ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணணும்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நிதி ஆரோக்கியமே நிலையான வளர்ச்சிக்கும் தலைமுறைகள் கடந்த நியாயத்திற்கும் அடிப்படை அப்படின்னு 16ஆம் நிதிக்குழு ஒரு வசனமும் பதிவு பண்ணியிருக்காங்க அந்த அறிக்கையில். இதோட 16வது நிதிக்குழுவுடைய பரிந்துரைகள் தேவையானது நமக்கு போதும். இதுதான் நிதி ஆணையம் அப்படிங்கிறதுடைய விஷயம். ஸோ அப்போ நிதி ஆணையம்னு உங்கள்கிட்ட யாராவது வந்து ஒரு இன்டர்வியூவில் கொஸ்டின் கேட்குறாங்க, நீங்கள் எப்படி சொல்லணும்னு சொல்லவா? சார், நிதி ஆணையம் அப்படிங்கிறது 5 ஆண்டுக்கு ஒரு முறை குடியரசுத் தலைவரால் அமைக்கப்படுகிறது. குடியரசுத் தலைவரால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஏற்படுத்தப்படலை சார். நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தில் 280வது விதியின் அடிப்படையில் தான் குடியரசுத் தலைவர் 5 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த நிதி ஆணையத்தை அமைக்கிறார். இதன் அடிப்படையில் நம்மளுடைய இந்தியாவில் தற்போது 2026 மே மாதத்தின் அடிப்படையில் நம்ம கணக்கெடுத்து பார்த்தா 16வது நிதி ஆணையம் வரைக்கும் இப்போ அமைச்சிருக்காங்க சார். 16வது நிதி ஆணையம் தான் இப்போ கரண்ட்டில் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ அந்த நிதி ஆணையம் அப்படிங்கிறது முதல் அமைக்கப்பட்டது 1951 ஸோ 51 தொடர்ந்து இப்போது வரை 16 நிதி ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது சார். அதுக்கப்புறம் நிதி ஆணையம் என்பது டைரக்டாக 5 ஆண்டுகளுக்குன்னு நியமிக்கப்படுறதில்லை. அவங்க அமைக்கப்பட்டதிலிருந்து 2 ஆண்டுகள் கழித்து அவங்க கொடுக்குற பரிந்துரைகளை தான் செயல்படுத்துகிற காலம்தான் அந்த 5 ஆண்டுகள். அப்போ நிதி ஆணையம் என்றால் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது சார், அவங்க அமைக்கப்பட்ட ஆண்டு, அவங்களுடைய பரிந்துரைகள் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு 5 ஆண்டுகள். எப்போ அந்த நிதி ஆண்டுடைய தலைவர் யார்? ஸோ இதெல்லாம் தான் சார் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த நிதி ஆணையத்துடைய வேலை என்னென்னா சார், மத்திய அரசு நிறைய வரி கலெக்ட் பண்ணுவாங்க. நம்ம இந்திய நாட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. எடுத்துக்காட்டுக்கு இன்கம் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கலாம் சார். இன்கம் டேக்ஸ்னால் நம்ம எல்லாரும் டேக்ஸ் கட்டுறோம். இது மாதிரி நிறைய டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த டேக்ஸில் குறிப்பிட்ட டேக்ஸில் அவங்களுக்கு கிடைக்கிற அந்த இன்கம்மை மொத்தமாக சேர்த்து அதை ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருவாங்க சார். அப்படி ஷேர் பண்ணி கொடுக்கும்போது எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்கணுங்கிறத இந்த நிதி ஆணையம் தான் சார் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க.
ஸோ இவங்க அடிப்படையில் தான் அதை கொடுக்கணும். ஸோ அந்த நிதி ஆணையம் 2 முறையில் அந்த இதை ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க சார். ஒன்று செங்குத்து பகிர்வு, இன்னொன்று ஹரிசண்டல், இன்னும் கிடைமட்ட பகிர்வு, வெர்டிக்கல் ஹரிசண்டல் அப்படின்னு 2 பகிர்வாக கொடுப்பாங்க சார். வெர்டிக்கல் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுக்கு கீழே இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு கிடைச்ச வரியில் ஷேர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அந்த பர்சன்டேஜை சொல்லுவாங்க சார். அதன் அடிப்படையில் 16வது நிதி ஆணையம் 41% வந்து ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க சார். மொத்தமாக அவங்களுக்கு கிடைச்ச அமௌண்ட்டில் மொத்தமாக அவங்களுக்கு 100 ரூபா கிடைச்சிருக்கு. அந்த எக்ஸ்ட்ரா வரியிலேருந்து மொத்தமாக 100 ரூபா வந்திருக்குன்னா அந்த 100 ரூபாயை அந்த பணத்திலேருந்து 41% பணத்தை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மொத்தமாக எடுத்து வச்சு ஷேர் பண்ணி கொடுத்துருவாங்க எல்லாருக்கும். இதுக்கு பேர் தான் சார் செங்குத்து பகிர்வு. அந்த பர்சன்டேஜ் சொல்றது. கிடைமட்ட பகிர்வுனா அந்த 41% எதன் அடிப்படையில் எல்லா ஸ்டேட்டுக்கும் கிடைமட்டமாக ஒரு ஸ்டேட்டுக்கு எப்படி பகிர்ந்து கொடுப்பாங்கிற அந்த டீட்டெயிலை சொல்றது கிடைமட்ட பகிர்வு சார். இதன் அடிப்படையில் தான் பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ இவங்க தான் நம்ம நாட்டுடைய நிதி நிலைமைகள்லாம் ஆய்வு செஞ்சு கரெக்டான ஆய்வுகளை கொடுத்து பரிந்துரைகளை கொடுப்பாங்க சார். இதுக்கு பேர் தான் சார் நிதி ஆணையம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். புரியுதா? ஸோ கண்டிப்பாக இந்த வகுப்பில் உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும்னு நான் நம்புகிறேன். வேறு ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்து ரொம்ப நாள் உங்களுக்கு புரியாமல் இருந்து அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் எந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வேணும், இது வரைக்கும் எங்களுக்கு அது வந்து நான் ஒரு ஃபேக்டாக தான் சார் படிக்கிறோம், அது பின்னாடி இருக்கிற அந்த ஒரு இது எங்களுக்கு தெரியல, ஸ்டோரி மாதிரி எங்களுக்கு அது கனெக்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு நீங்கள் ரொம்ப கடினமாக நினைக்கிற ஒரு கண்டென்ட்டை எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வகுப்பில் நம்ம அதை பார்க்கலாம். நன்றி.